வணக்கம். இந்த வாரம் தமிழில் ரிலீசஸ் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ பெண்டிங்கில் இருக்கிற ஏதாவது முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தணல் ரிலீஸ் ஆயிடுச்சு, நீங்கள் ஓடிடியில் பார்க்கலாமே அப்படின்னு கமெண்ட்டில் சிவராம் MR6602 அப்படிங்கிற ஒரு யூசர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் போல கமெண்ட் பண்ணியிருந்தாரு, கரெக்டாக ரிமைண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த படத்தை போய் பார்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரே ஏரியாவில் க்ளோஸ்டு ஸ்பேஸ் த்ரில்லர் மாதிரியான ஒரு படம் அப்படிங்கிறது எனக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அந்த ஒரு இந்த சர்வைவல் த்ரில்லர் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் வந்து சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. மற்ற சர்ப்ரைசஸ் இந்த படத்தில் வேறு என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். ஹெவி ஸ்பாய்லர்ஸ் ஹெட். தணல் படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு பேங்க் ராபரி கேங்குக்கும் போலீஸுக்கும் ஷூட் அவுட் நடக்குது. அதில் பேங்க் ராபர்ஸ் கொல்லப்படுறாங்க. கட் பண்ணால் 2 வருஷங்கள் கழிச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் புதுசாக கான்ஸ்டபிளாக வேலைக்கு சேர்றாரு அதர்வா. அதே நாளில் வேலைக்கு சேர இன்னும் சிலரும் இருக்காங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக ஒரே நாள் அப்படியே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க அன்னைக்கு நைட் ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு சைஃபன்லேருந்து தலையில் லைட்டோட ஒருத்தர் எழுந்து வரதை பார்க்குறாங்க. அந்த ஆள் இவங்க போலீஸ் அப்படிங்கிறத பார்த்ததும் ஓட ஆரம்பிக்கிறான். இவங்க சேஸ் பண்ணி ஒரு காலியான பழைய ஸ்லம் ஏரியாவுக்குள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதும் தான் இவங்க ரொம்ப ஆபத்தான சூழலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. உயிருக்கே ஒரு பிரச்சனை, வெளியே போக வழி தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் தெரிய வருது. அது என்ன ஆபத்து, அதுலேருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க, ஆரம்பத்தில் காட்டப்படுற அந்த பேங்க் ராபரிக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த தணல். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான நரேஷனாக தெரிஞ்சாலும் இதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சாலுமே கூட பிரமிஸ் ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இந்த இளம் போலீஸ் கேங் மொத்தமாக போய் ஒரு ஏரியாவில் மாட்டிக்கிறதும் சர்வைவல் தான் முக்கியம்னு ரியலைஸ் பண்ணுறதும்னு இந்த நேரடியாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கலாம். அப்போ பரபரப்பாக இருந்திருக்கும். ஆனால் நோ, கண்டிப்பாக ஹீரோவுக்கு தேவையே இல்லாமல் ஒரு லவ் ட்ராக்கை வச்சுட்டு தான் வருவோம் அப்படின்னு ஒரு 15 நிமிஷம் அதில் வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்துக்கு வராங்க. ஸோ இவங்களுடைய அந்த ஏரியா என்ட்ரி ஆரம்பத்தில் வர சில எதிர்பார்க்காத காட்சிகள்னு முதல் 1 மணி நேரத்தை ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹீரோவை ஆக்ஷன் மோடுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்மார்ட்டாக யோசிக்கிற வேலையை வேற ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டருக்கு கொடுத்தது நல்லா இருந்தது. இவங்க ஏன் இந்த பிரச்சனையில் மாட்டுறாங்க, அந்த பேங்க் ராபரிக்கும் இதுக்கும் எப்படி லிங்க் இருக்கும் அப்படின்னு யோசிக்க வச்சுட்டே இருக்காங்க. அந்த மிஸ்ட்ரி ஆக்சுவலாக கொஞ்சம் ஹோல்ட் ஆகுது. பட் கேரக்டர் ரைட்டிங்கில் சர்ஃபேஸ் லெவலில் கூட ஸ்கிராச் பண்ணாமல் பேசிக்காக எழுதி வச்சிருக்காங்க. ஸோ எந்த கேரக்டர் மேலேயும் தெரியாமல் கூட ஒரு கனெக்ட் வர மாட்டேங்குது. ஒரு சப்போஸ் டு பி ஏ ஷாக்கிங் டெத் சீன் கூட எந்த எஃபெக்டையும் தரல. ஹீரோவுக்கு ஒரு ஆர்க் கொடுத்துருந்தாலுமே கூட அது அஃபெக்டிங்காக இல்லை. ஏன்னா அதுக்கான காரண காரியங்கள் அழுத்தமாகவும் இல்லை, சீன்ஸ் சுவாரஸ்யமாகவும் இல்லை. ஹீரோயினுக்குன்னு ஒரு பர்பஸ் தர ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம் தான். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் தாண்டி அவங்க வேலை என்ன அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஸோ இதே விஷயத்த வேற வகையிலையும் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் தோணுது. இதே தான் ஹீரோவுடைய அப்பா அம்மா கேரக்டருக்கும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய எமோஷனல் ஃப்ளாஷ்பேக், எதிர்பார்க்காத ட்விஸ்ட், பரபரப்பான ஆக்ஷன் கதை நகரம்னு பார்த்தா அபத்தத்துலேயும் அபத்தமான ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்து சுக்குநூறாக உடைச்சிருக்காங்க. அது ஏன் அபத்தம்னு நான் சொல்றேன், அது ஸ்பாய்லரு. ஸோ படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கட்டை ஸ்கிப் பண்ணலாம். ஒரு கிராமத்தை சொல்ற நிலக்கரி கம்பெனி அந்த கிராமத்து விவசாயிகளை ட்ராப் பண்ற பேங்க்னு பாதிக்கப்படுற மக்கள், அந்த மக்களுக்காக அவங்கள ஏமாத்தின பேங்கை கொள்ளையடிக்கிறாரு அஸ்வினுடைய தம்பியும் இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸும். போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே இவங்க போலீஸை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதுக்கப்புறம் நேச்சுரலி என்ன நடக்கும், போலீஸும் பதிலுக்கு ஷூட் பண்ணுறாங்க, அதில் எல்லாரும் இறந்து போகிறாங்க. ஆனால் நம்ம அஸ்வின் கேரக்டருக்கு இதெல்லாம் ஏன் சுத்தமாக மண்டையில் ஏறவே இல்லை அப்படின்னு தெரியல. என் தம்பியை கொண்ட போலீஸை பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு போலீஸ் ட்ரெஸ் போட்டு யார் வந்தாலும் போட்டு தள்ளுறாரு. அடுத்து காது கேட்காது அப்படின்னு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அவருக்கு போலீஸ் தடியடினால தான் காது கேட்காம போயிடுச்சு. ஸோ அவரும் போலீஸ் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே கொலை பண்ணுவார் அப்படின்றாங்க. இதெல்லாம் என்னடா நியாயம், தற்குறித்தனமாக இருக்கு, கொஞ்சமாவது அறிவோட யோசிங்கடா அப்படின்னு கத்தணும் போல இருக்கு. இதுல எக்ஸ்ட்ராவா ஏன் அதர்வாவை இதுல சம்பந்தப்படுத்துறாங்கன்ற மாதிரி ஒரு காரணம், ஒரு மேட்டர் சொல்றாங்க. அதுவும் சேம் லெவல் அபத்தம் தான். அவங்க அம்மாவை இடிச்சுட்டு போன ஒரு பைக் காரனை துரத்திட்டு போய் அவர் போலீஸ்ல பிடிச்சி தராரு. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு தெரியல. படம் முடிஞ்சு பல மணி நேரம் ஆகியும் எனக்கு இந்த மேட்டர் சுத்தமா புரியவே இல்லை. எக்ஸ்ட்ராவா லட்சுமி பிரியா சந்திரமௌலி கேரக்டரை வச்சு ஒரு விஷயம் பண்றாங்க. அது ஒரு சின்ன சைஸ் அபத்தம். இதான் அந்த கேரக்டருடைய ஃபங்க்ஷன் அப்படின்னா அதை முதல்லயே பண்ணிருக்கலாமே, ஏன் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம், போங்கடா அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னும் சில மைக்ரோ அபத்த மொமெண்ட்ஸ் வசனங்கள் எல்லாமும் படத்துல இருக்கு. எல்லாத்தையுமே நான் கூட்டிடுறேன். நம்ம பையனை பத்தி யோசிச்சுப்பாரு அப்படின்னு ஒரு கேரக்டர் பேசுது. கிளைமேக்ஸ்ல அந்த கேரக்டரே அதே பையன் முன்னாடி வாலண்டியரா போய் சாகுது. வில்லன் கூட இருக்கிற எல்லா ஆட்களையும் சாவடி அடிச்சுட்டு வில்லன் கழுத்துல கத்தியை வச்சு உன்னை நான் கொல்றதுக்காக இங்க வரல, இதையெல்லாம் தடுக்க தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோ பேசும்போது அவர் அடிச்சு செத்து போனாங்க இல்லையா, அதுல ஒரு அடியாளோட ஆவியாவது வந்து ஹீரோவை பழி வாங்கும் அப்படின்னு நினைச்சேன். நடக்கல. கடைசியில் ஹீரோ எம்பத்தைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் இந்த பிரச்சனைக்கு நாம தான் கூட நின்றுக்கணும், நம்மளால தான் இப்படி ஆச்சுன்ற மாதிரி என்னத்தையும் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ வில்லனுடைய அந்த தற்குறித்தனம் ப்ளஸ் ஜெனரலைசேஷன் வியாதி ஹீரோவுக்கும் ஒட்டிச்சு அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோ அதர்வா, வில்லனா அஸ்வின், ஷாரா, அழகம் பெருமாள், லட்சுமி பிரியா சந்திரமௌலி, ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தில் வர சார்வா, தாஃபிக்,
டீ கொண்டு வர சின்ன பையன் ரவிச்சந்திரன், இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு நடிச்சிருக்காங்க. பட் நோட்டபுளாக எதுவும் கிடையாது. நெகட்டிவ் ரோலில் அஸ்வின் ஆப்டாவே இருந்தார், ரொம்ப ஆடா தனியாக தெரியல. பட் கேரக்டரைசேஷன் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செம்ம சொதப்பல். சக்தி சரவணனுடைய சினிமாகிராஃபி, ஜஸ்டின் பிரபாகரனுடைய பின்னணி இசை ரெண்டுமே படத்துக்கு பெரிய பிளஸ். அந்த ஸ்லம் வந்து செட்டா என்னன்னு தெரியல, பட் செட்டா இருந்ததுன்னா நிஜமே சூப்பரான ஒர்க். ஒரு மேஜ் உள்ள மாட்டிக்கிட்ட ஃபீல டெக்னிக்கல் டீம் பெர்ஃபெக்ட்டா டெலிவரி பண்ணிருக்காங்க. அது நீர்த்து போகாத திரைக்கதையில் இருந்திருந்தா இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும். ஸ்டன் டைரக்டருடைய ஒர்க்குக்கும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். மொத்தத்தில் இந்த டனல் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த டனல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மேலே தண்ணியை கொட்டினா புசு புசுன்னு சத்தம் வரும்ல, அப்படி அபத்தமான வில்லன் கேரக்டரும் பேக் ஸ்டோரியும் தான் தண்ணி மாதிரி இந்த டனல் மேலே கொட்டியிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல டோட்டலாக இன்எஃபெக்டிவாக மாறி போகிற ஒரு சர்வைவல் த்ரில்லர். விருப்பம் இருக்கிறவங்க அமேசான் பிரைமில் இருக்கு, ட்ரை பண்ணுங்க. வயலன்ஸுக்காக UA 16+ அப்படின்ற மாதிரி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் 16+ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கலாம்.